தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. பாகம் 1. அத்தியாயம் 51. இரவில் நிகழ்ந்த இந்திரஜாலம். இருங்கோவேலிட்ட தீயால் கருகிய இடதுகாலை சுற்றியிருந்த புலித்தோல் பட்டையை தடவி கிடந்த நீளமான உறையிலிருந்து தன் வாளை உருவிக்கொண்டு குடிசையின் இருளில் வாயில் தட்டியின் மறைவில் யவன வீரர்களை எதிர்பார்த்து நின்ற கரிகாலன் முதல் 2 வீரர்கள் உள்ளே நுழையும் மட்டும் அரவம் ஏதும் செய்யாமல் செயலற்று இருந்துவிட்டு 3ஆமவன் உள்ளே நுழைந்ததும் தட்டி கதவை சடால் என்று சாத்தியதன்றி சாத்தப்பட்ட கதவின் சத்தத்தை கேட்டு சரேலென திரும்பிய யவன வீரன் மார்பில் கூறிய தன் வாளை மின்னல் வேகத்தில் பாய்ச்சி இழுத்து அவனை விண்ணுலகுக்கு விரையவும் விட்டான். குடிசையில் தாங்கள் எதிர்பார்த்த பெண்ணுக்கு பதில் எண்ணத்தின் வேகத்தை விடவும் துரிதமாக எண்ணிய இடத்தில் திண்ணமாகவும் வாளை பாய்ச்சவல்ல அபாயகரமான ஒரு வீரன் மறைந்து நின்றிருந்ததை முதல் யவனன் மாண்டவுடன் புரிந்து கொண்ட மற்ற 2 யவன வீரர்களும் உருவிய வாட்களை சுழற்றி தங்களை பாதுகாத்து கொண்டு எதிரி எங்கிருக்கிறான் என்பதை பார்க்க முயன்று இருட்டு அதிகமாக இருந்ததால் முடியாததால் வாட்களை சற்று நீட்டி தடவி கரிகாலன் இருப்பிடத்தை உணர பிரயத்தனம் செய்து குடிசையை தடதடவென சுற்றி வந்தார்கள். கரிகாலனையும் அந்த இருட்டு பெரிதும் பாதித்ததால் யவன வீரர்களின் கவசங்கள் பலமாக உராய்ந்ததால் ஏற்பட்ட ஒளியை கொண்டே அவர்கள் வளைய வந்த இடங்களை அறிந்து கொண்ட சோழர்குல இளவல் தன் வாளை அந்த ஒளி இடங்களை நோக்கி பாய்ச்சி மற்றும் ஒரு யவனனை கழுத்தில் காயப்படுத்தினான். இருள் மண்டி கிடந்த அந்த குடிசையின் குறுகலான பிரதேசத்திலும் தங்கள் கைக்கு அகப்படாமலும் சுழற்றப்பட்ட தங்கள் வாட்களுக்கு தட்டுப்படாமலும் கவச ஒளியை கொண்டு தங்களை தாக்க வல்லவன் சாதாரண வீரனாய் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட யவன வீரர் இருவரில் கழுத்தில் காயமடைந்தாலும் உயிரிழக்காது தப்பியவன் மற்றவனை பார்த்து, இந்த இருட்டில் போரிட நம்மால் முடியாது, இதோ இருக்கும் பின்புற வழியாகச் சென்று வாயிலிருந்து பந்தம் ஒன்று கொண்டு வா என்று உத்தரவிட்டான். ராணியையும் சமண அடிகளையும் வெளியே அனுப்ப தான் வகுத்த பின்புற வழியே எதிரி தப்புவதற்கும் உபயோகப்படுவதை கவனித்த கரிகாலன் நீண்ட தன் வாளால் குடிசைக்கு வெளியே செல்ல முயன்ற யவன வீரனை தடுக்கவே மீண்டும் குடிசைக்குள் பழையபடி சண்டை மும்முரமாக தொடங்கியது. வெளியே இருந்த வெளிச்சத்திலிருந்து உள்ளே வந்ததன் விளைவாக சிறிது நேரம் அடியோடு கண் தெரியாமல் தவித்த யவன வீரர் இருவருக்கும் சண்டை துவங்கிய சில வினாடிகளுக்குள் இருட்டு பழகிவிட்டதாலும் கரிகாலன் வெட்டி வழி உண்டாக்கிய பின்புறத்திலிருந்து வந்த மங்கலான இயற்கை வெளிச்சம் உள்ளேயும் சிறிது பாய்ந்ததாலும் அவர்கள் இருவரும் சிறிது நிதானத்துடனும் குழப்பமில்லாமலும் கரிகாலனை எதிர்த்தனர். எதிரே இருந்தவன் வயது முதிர்ச்சியடையாத வாலிபன் என்பதை உணர்ந்து கொண்டதாலும் அவன் கைகள் நீளமாயிருந்ததாலும் மிக மெல்லியவையாய் வலிவற்றவை போல் காணப்பட்டதாலும் யவன வீரர்களின் தாக்குதலில் ஓரளவு அலட்சியம் இருக்கவே செய்தது. கழுத்தில் காயம்பட்ட பிறகும் மிக உக்கிரமாக போராடத் தொடங்கிய யவன வீரனுடைய வீரத்தை உள்ளுக்குள்ளேயே மெச்சிக்கொண்ட கரிகாலன் யவனர்கள் வாட்கள் சுழல்கின்ற மாதிரியிலிருந்தே தன் வயதையும் கைகளையும் கண்டு அவர்கள் தன்னை குறைத்து மதிப்பீடு செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டான். ஆகையால் ஓரளவு புன்முறுவலும் கொண்டு தன் வாளை கரகரவென்று சுற்றி காயமடைந்தவனின் வாளுடன் அதை உராயவிட்டு பின்னுக்காக ஒரு இழுப்பு இழுக்கவே அந்த யவனனின் வாள் குடிசையின் ஒரு மூலையில் பலத்த சத்தத்துடன் விழுந்தது. அப்படி விழுந்த வாளை மீண்டும் யவனன் எடுக்க அணுகும் முன்பாகவே அதை காலால் மிதித்து எதிரி அதை தொட முடியாத வண்ணம் செய்த கரிகாலன் மற்றொரு எதிரியின் வாளுடன் தன் வாளை மோதவிட்டான். இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்ட கத்தி இழந்த யவனன் குடிசையின் பின்புற வழியாக வெளியே ஓடினான். அவன் ஓடுவதை தடுக்க வழி இல்லாததால் மற்றவன் மீது தாக்குதலை மும்முரமாக தொடர்ந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் வாள் பிடித்து அவன் கையில் ஆழ தன் வாளை செலுத்திவிட்ட கரிகாலன் அதற்கு மேலும் அங்கு நிற்பது ஆபத்து என்பதை உணர்ந்து தானும் பின்புற வழியாக வெளியே நடந்தான். சில வினாடிகளுக்கு உள்ளாகவே குடிசைக்குள் சண்டை முடிந்துவிட்ட போதிலும் கையில் காயம்பட்டு வாளை நிலத்தில் நழுவ விட்ட யவனன் ஓடுகிறான், பிடியுங்கள் பிடியுங்கள் என்று பெருங்கூச்சலிட்டதாலும் அதற்கு முன்னதாக பின்புற வழியாகச் சென்ற யவன வீரன் வெளியிலிருந்த வீரர்களில் 4 வாயில் வழியாக குடிசைக்குள் நுழையவிட்டு மீதி 4 பின்புறத்துக்கு வந்ததாலும்
முன்புற வழியாக உள்ளே நுழைந்த வீரர்களும் குடிசையை துழாவி பார்த்து மார்பில் கத்தி பாய்ந்து மாண்ட யவன வீரனையும் வாள் பிடிக்க முடியாமல் கையில் காயமடைந்த யவன வீரனையும் தவிர வேறு யாரும் இல்லாதபடியால் துரிதமாக பின்புற வழியாக வெளியே வந்ததாலும் ஏக காலத்தில் 8 யவன வீரர்களை சமாளிக்கும் அவசியம் ஏற்பட்டது கரிகாலனுக்கு. இரு வழியிலும் வீரர்கள் தன்னை அணுகுவதற்கு முன்பாகவே குடிசையிலிருந்து சிறிது தூரம் நடந்துவிட்ட இளஞ்சே சென்னியின் வீரமகன் யவன வீரர்கள் வெகு வேகமாக தன்னை சூழ்ந்து கொள்ள வருவதை கவனித்ததும் நடையை நிறுத்தி மேலிருந்து தன் போர்வையை உடலை சுற்றி வளைத்து கவசம் போல் போட்டுக்கொண்டு தன் வாளை கையெட்டு மட்டும் நீட்டி தூரத்திலேயே எதிரிகளை நிறுத்தினான். நீளமான வாளும் வாலிபன் கையுமாக சேர்ந்து சுமார் 6 அடி தூரத்திலேயே தங்களை நிற்க வைத்து விட்டதையும், வாளை பிடித்த வாலிபன் தங்களை பக்கவாட்டில் நுழைய ஒட்டாமல் வாளை குறுக்கே வீசி தன் எதிரிலேயே வரிசையாக போராட வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்திவிட்டதையும் கண்ட யவனர்களின் தலைவன் எதிரி வயதில் குறைந்தவனானாலும் பாட்போரில் எவ்விதத்திலும் குறைந்தவன் அல்ல என்பதை சந்தேகத்துக்கு இடமின்றி புரிந்து கொண்டான். தவிர வாலிபன் கை மெல்லியதாயிருந்தாலும் அது உறுதியுடன் வாளை பிடித்திருந்ததையும், அந்த வாளும் மற்ற வீரர்களின் வாட்களை எப்படியோ மீறிக்கொண்டு வீரர்கள் கண் முன்பாகவும் முகத்திற்கு வெகு அருகாமையிலும் அடிக்கடி காட்சியளித்ததையும் கண்டு கை மெல்லியதாயிருந்ததே வாள் இஷ்டப்படி வளைவதற்கு அனுகூலமாக இருந்ததால் யவனரின் திண்மை புஜங்களும் குறுகிய பட்டை வாட்களும் எதிரியின் போர் திறனுக்கு ஈடுகொடுக்க முடியாது என்பதை அறிந்து கொண்டான் யவன வீரர் தலைவன். ஆகவே பக்கவாட்டில் செல்லாதீர்கள், எதிர்ப்புறமே நின்று கும்பலாக அவனை அணுகுங்கள் என்று வீரர்களுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு தானும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு கரிகாலனை வேகமாக அணுகினான். யவன வீரர் தலைவனுடைய எச்சரிக்கையையும் அவன் மிகுந்த ஜாக்கிரதையுடன் தன்னை அணுக முற்பட்டதையும் கண்ட கரிகாலன் லேசாக புன்முறுவல் செய்து நின்ற இடத்தை விட்டு நகராமலேயே இந்திரஜாலம் போல் வாளை கரகரவென்று சுழற்றினான். அவன் வாள் சுழன்ற வேகத்தில் தனது வீரர்களின் வாட்கள் 2 ஆகாயத்தில் பறந்து தூரத்தில் போய் விழுந்துவிட்டதையும், இன்னும் 2 பேர்களும் எதிரியின் வாளுக்கு இலக்காகி கடற்கரை மணலில் சாய்ந்து இரத்தத்தை சிந்திக் கொண்டிருப்பதையும் கண்ட யவன வீரர் தலைவன் அதற்கு மேலும் சுயபலத்தில் நம்பிக்கை வைப்பது தகாது என்பதை உணர்ந்து, டேய், யாரெங்கே தப்புகிறான், உதவிக்கு வாருங்கள் என்று பெருங்குரல் கொடுத்தான். அந்த குரல் கடற்கரை முழுவதும் ஊடுருவிச் சென்றதால் தூரத்தே நடந்து கொண்டிருந்த பரதவர் ஆட்டங்கள் திடீரென்று நின்றன. தடதடவென்று பெருவாரியாக கோட்டை காவலரும் பரதவரும் ஓடிவரும் காலடி ஓசை திமுதிமுவென கடற்கரையில் கேட்டதன்றி அதுவரை கேளிக்கைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட தம்பட்டங்களையும் தட்டிக்கொண்டு பலவிதமான கூச்சல்களை எழுப்பிக் கொண்டு பந்தங்களை வீசிக்கொண்டும் ஓடிவந்த பரதவ மங்கையரின் அரவமும் கடற்கரை பிரதேசத்தை ஆக்கிரமித்து கொண்டதால் கடற்கரை பிரதேசம் ஏதோ ரணகளப்படுவது போன்ற பிரமையையே சிருஷ்டித்தது. இவற்றையெல்லாம் கவனித்த கரிகாலன் அதற்கு மேல் அங்கு நிற்பதால் பல கண்டங்கள் ஏற்படக்கூடும் என்பதை உணர்ந்து கொண்டானாதலால் தான் நின்ற இடத்தை விட்டு சற்று தள்ளி ஒரு புறமாக குதித்ததன்றி தன் போர் முறையையும் சரேலென மாற்றிக்கொண்டு திடீரென யவன வீரர்கள் மீது பாய்ந்து இருவரை நிராயுதபாணிகளாக்கி யவன வீரர் தலைவனையும் தன் உடலால் மோதி கீழே தள்ளி அவன் மார்பில் தன் கத்தியை ஊன்றிக்கொண்டு, உங்கள் தலைவன் பிழைக்க வேண்டுமானால் வாட்களை கீழே போடுங்கள் என்று மற்ற வீரர்களுக்கு உத்தரவிட்டான். எதிர்பாராத இந்த போர் திருப்பத்தால் அசந்து போன யவனர்கள் வாட்களை கீழே போட்டுவிடவே தலைவன் வாளையும் பிடுங்கி அவற்றுடன் சற்று தூரத்தில் எரிந்த கரிகாலன் வீரர்களை நோக்கி, 20 அடி பின்னால் செல்லுங்கள் என்று மீண்டும் ஆணையிட்டான். ஆணையிடும் சக்தி இரத்தத்திலேயே ஊறியிருந்ததாலும் அந்த சக்தி கண்களிலும் சந்தேகமின்றி பிரதிபலித்ததாலும் யவன வீரர்கள் ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்படும் பாவைகளைப் போல் பின்னுக்குச் சென்றனர். அடுத்த வினாடி யவன வீரர் தலைவன் மார்பிலிருந்து வாளை எடுத்துக்கொண்ட கரிகாலன் அந்த இடத்திலிருந்து இருட்டில் வெகு வேகமாக நடந்து மறைந்தான். திடலில் அன்று இருட்டு அதிகமாகவே இருந்தது. இருப்பினும் சற்று தூரத்தில் ஓடி வந்து கொண்டிருந்த பரதவரின் கைகளில் தெரிந்த பந்தங்கள் வெளிச்சத்தை அளிக்குமாதலாலும் இடமும் சுங்கச்சாவடி துறைக்கு அருகில் இருந்ததால் எதிரி மறைவது சாத்தியமில்லை என்ற தைரியத்தாலும் எப்படியும் எதிரியை பிடித்தே விடலாம் என்று துணிவு கொண்ட யவன வீரர் தலைவன் தன்னை சமாளித்து கொண்டு எழுந்து மற்ற வீரர்களை நோக்கி, ஏன் மரம் போல் நிற்கிறீர்கள், வாட்களை பொறுக்கிக் கொள்ளுங்கள்,
அதோ அந்த பந்தங்களை வாங்கி வாருங்கள். ஒரு சிறு பயல், அவனை பிடிக்க முடியவில்லை என்றால் கடற்படை தலைவர் கழுத்தை திருகி விடுவார் என்று மிரட்டியதன்றி ஓடி வந்த பரதவர்களுக்கும் நடந்த விஷயத்தை சுருக்கமாக எடுத்துச் சொல்லி, அவன் காலில் புலிப்பட்டை இருக்கும், பாதரட்சிகளும் புலித்தோலால் செய்யப்பட்டவை என்று அடையாளமும் கூறி அவனை எப்படியும் தேடி பிடிக்கும்படி பணித்தான். யவன வீரர் தலைவன் யாரை பிடிக்க தங்களை பணிக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளாத பரதவகுல ஆடவரும் பெண்டிரும் களியாட்டங்களின் போது அருந்திய மதுபோதையில் உண்டான வெறியால் கையிலேந்திய பந்தங்களை ஆட்டிக்கொண்டு அந்த கடற்கரையில் நாலாபுரமும் ஓடினர். இருட்டி கிடந்த திடலில் பல பந்தங்கள் வீசியும் எந்த இடத்திலும் கரிகாலனை காணாத யவன வீரர் தலைவன் பிரமித்தான். பரதவ மங்கையரும் ஆடவரும் பந்தங்களுடன் கடற்கரையில் ஓடி ஓடி எதிரியை தேடிய காட்சியைக் கண்டு ஒருபுறம் வியந்த அந்த யவனனுக்கு அந்த பெரும் திடலில் எங்கும் ஒளிந்து கொள்ள குடிசையோ வேறு விடுதியோ இல்லாத அந்த பகுதியில் எப்படி அந்த வாலிபன் திடீரென மறைய முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியாததோடு ராணியை பிடித்து வராதது மட்டுமன்றி குடிசைக்குள்ளிருந்த ஆளையும் இழந்து விட்டதால் டைபீரியஸ் தன்னை என்ன செய்வானோ என்ற பீதியும் ஏற்படவே அவன் வெகு மும்முரமாக கரிகாலனை தேடும் பணியில் இறங்கினான். பெரும் கும்பல் தேடியும் கரிகாலன் எங்கும் கிடைக்கவில்லை. சங்கமத்துறை, பரதவர் குடிசைகள், பரதவர் பேரில்லங்கள், சுங்கச்சாவடியின் படித்துறை, எல்லா இடங்களிலும் பரதவர் தேடியும் புலிப்பட்டை கட்டிய வாலிப வீரன் கிடைக்கவில்லை. இது யவன வீரர்களுக்கு மட்டுமல்ல, சுங்கச்சாவடிக்கு சற்று தள்ளியிருந்த பெரும் தூண்களின் கூட்டத்தில் ராணியுடன் மறைந்து கிடந்த அடிகளுக்கும் கூட பெருவியப்பாக இருந்தது. புகாரின் சுங்கச்சாவடியின் படிகளின் பக்கத்தில் இருந்த பெரும் தூண்களின் மறைவில் பதுங்கி கடற்கரை மணல் திடலில் நடந்த அனைத்தையும் கவனித்து கொண்டே நின்றிருந்த சமண அடிகள் அந்த இடத்தில் தன்னை காத்திருக்கும்படி கரிகாலன் கூறியதன் காரணத்தை நன்றாக உணர்ந்தே இருந்தார். சுங்கச்சாவடியின் சுவரை அணைத்த வண்ணம் எழுப்பப்பட்ட பெரும் தூண்களின் மறைவு சாதாரணமாக காவிரி மூலம் உள்நாட்டிலிருந்து வந்து வெளிநாடு செல்ல காத்திருக்கும் பொதி மூட்டைகளை அடுக்கவே உபயோகப்பட்டு வந்தது என்பதையும், நூற்றுக்கால் மண்டபம் போல் விசால அரங்கமாக தூண்களும் கருங்கல் கூரையும் தவிர வேறு எதுவும் இல்லாத பெருமண்டபமாக இருந்தாலும் பொதி மூட்டைகளும் ஏராளமாக கிடந்ததாலும் அதன் மறைவில் இருப்பவர்களை கண்டுபிடிப்பது எளிதல்லவென்பதை உணர்ந்த அடிகள் நீண்ட நேரம் அந்த தூண்களின் ஒரு கோடியிலிருந்த மூட்டைகளுக்கு அடியில் பதுங்கியிருந்தார். அப்படி பதுங்கியிருந்த நேரத்தில் தூரத்தே பெரும் ஓசை கேட்கவே ராணியை மெல்ல தூக்கிச் சென்று சில பஞ்சு மூட்டைகளின் மறைவில் உட்கார வைத்து, புகாரின் ராணி உட்கார இது ஏற்ற இடம் இல்லைதான், இருந்தாலும் வேறு வழி இல்லை என்று சமாதானம் சொல்லி ராணியை மறைக்க அவள் முன்பாக 2 பஞ்சு மூட்டைகளையும் எடுத்து அடுக்கினார். பிறகு தாம் மட்டும் வெளியே வந்து ஒரு தூண் மறைவில் நின்று தூரத்தில் நடப்பதை கவனித்தார். தூண்கள் இருந்த இடத்துக்கும் பரதவர் குடிசைகளுக்கும் இடையே இருந்த இருட்டின் காரணமாக அடிகளின் கண்களுக்கு முதலில் எதுவும் திட்டமாக தெரியாவிட்டாலும் பரதவர் பந்தங்களுடன் ஓடி வந்த பிறகு தூர நிகழ்ச்சிகளை அவர் ஓரளவு ஊகித்து கொண்டார். பந்தங்கள் வேகமாக எங்கும் அசைந்ததாலும் உருவிய வாளால் யவன வீரர் தலைவன் அங்கும் இங்கும் அடையாளம் காட்டியதாலும் கரிகாலனை தேட முயற்சி நடக்கிறதென்பதை அறிந்த அடிகள் குடிசையை தாக்கிய வீரர்களிடமிருந்து கரிகாலன் தப்பிவிட்டான் என்பதை அறிந்து கொண்டதால் ஓரளவு ஆச்சரியமும் கொண்டார். குடிசையின் குறுகிய உட்பகுதியில் 3 வீரர்களை வாள் கொண்டு சமாளிப்பதே கஷ்டம். தவிர அவர்களை மீறி வெளியே வருவது அதைவிட கஷ்டம். வெளியே வந்தாலும் சூழ்ந்து கொள்ளக்கூடிய மற்ற வீரர்களை சமாளிப்பது மாபெரும் கஷ்டம். இத்தனை மன்னர் எப்படி சாதித்தார் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட அடிகள் கரிகாலனை ஏராளமான பேர்கள் தேடுவதைக் கண்டு அவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் என்ன ஆவதென்று கவலையும் கொண்டார். அந்த கவலையின் விளைவாக தாமாவது சென்று கரிகாலனுக்கு உதவலாமா என்று நினைத்தார். அந்த நினைப்பை செயல்படுத்தும் முன்பாக தூண்களை நோக்கி பந்தங்கள் நகருவதைக் கண்ட அடிகள் தன் தலையை நீட்டினால் வீண் ஆபத்தை தவிர உதவி ஏதுமில்லை என்பதை புரிந்து கொண்டு பரபரவென்று பின்னால் இருந்த ராணிக்கு அருகில் பொதிகளுக்கு இடையில் தாமும் பதுங்கிக் கொண்டு தமது மீதும் 2 பொதிகளை எடுத்து போட்டுக்கொண்டார். பந்தங்களுடன் வந்த பெரும் கூட்டம் நீண்ட நேரம் அந்த மண்டபத்தின் பகுதிகளை சோதனை செய்தது. சில பரதவர் பொதி மூட்டைகளில் சிலவற்றையும் அகற்றி ஆராய்ந்தனர்.
அடிகளை பிடித்த நல்ல காலமோ அல்லது ராணியை பிடித்த நல்ல காலமோ தெரியாது. வந்திருந்த பரதவர் அதிக நேரம் தேடாமல் வெகு சீக்கிரம் பந்தங்களை எடுத்துக்கொண்டு அகன்றனர். அதுவரை பதுங்கிக் கொண்டிருந்த அடிகள் மெல்ல எழுந்து தமது மீது படிந்திருந்த பொதி பஞ்சு உதிரிகளை துடைத்து கொண்டார். மூக்கிலும் பஞ்சின் பகுதிகள் சில நுழைந்து இருந்ததால் தும்மல் ஒன்று அவருடைய பெரும் நாசியிலிருந்து எழுந்தது. அடிகள் சகுன சாத்திரத்தை நன்றாக அறிந்தவர்தான். எந்த நல்ல காரியத்திற்கும் ஒற்றை தும்மல் கெடுதல் என்பதை அவர் அறியாதவர் அல்ல. ஆனால் ஒருவன் ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்பும்போது வேறு ஒருவன் தும்மினால்தான் கெடுதல் என்று தமிழகத்தில் சொல்லுவார்கள். ஆனால் தமது தும்மலே தமக்கு பெரும் விரோதி என்பதை அடிகள் அன்றுதான் உணர்ந்தார். அவர் தும்மலை எதிர்பார்த்தவை போல் புகாரின் அந்த பெரும் தூண்களுக்கிடையே இருந்த பொதி மூட்டைகள் திடீரென புரண்டன. சில பொதிகள் அவரை நோக்கி மெல்ல நகரவும் தொடங்கின. அடுத்த வினாடி புரண்ட பொதிகளின் மறைவிலிருந்து வாழ் தாங்கிய 100 உருவங்கள் திடீரென எழுந்தன. அவை அடிகளை மட்டுமல்ல, பொதிக்கும் அடியிலிருந்த ராணியையும் வளைத்து கொண்டன. ராணி, எழுந்திரு என்று அதட்டலான குரலொன்றும் சற்று தூரத்திலிருந்து எழுந்தது. அந்த உத்தரவை ஆமோதிப்பது போல பெரும் தூண்களும் பறந்த அந்த மண்டபத்தின் பாறாங்கற்குறையும் ராணி எழுந்திரு, ராணி எழுந்திரு என்று பயங்கரமாக எதிரொலி செய்தன. அடிகள் ஏதும் புரியாமல் இரவில் நிகழ்ந்த அந்த இந்திரஜாலத்தைக் கண்டு அடியோடு திகைத்ததல்லாமல் தன்னை சூழ்ந்தவர்களை நோக்கி ஆடு திருடிய கள்ளன் போல் விழித்து கொண்டும் நின்றார். அத்தியாயம் 51 நிறைவுற்றது.